ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரீம் லெவன்ல எப்படி வந்து டீமை கிரியேட் பண்ணி ப்ளே பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ட்ரீம் லெவன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஷேர் பண்ண ட்ரீம் லெவனோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேட்சை வந்து செலக்ட் பண்ண போறோம். இப்போ சிஎஸ்கே vs ஆர்சிபி இருக்கா. ஸோ இந்த மேட்சை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கண்டெஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஏதாவது ஒரு கண்டெஸ்ட்டை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் பூல் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ட்ரி இருக்கும். என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 29 rupees இருக்கு. எனக்கு 30 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால 29 இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வைஸ்ல 1 to 11 ரேங்க்ஸ் வரைக்கும் 11 crores போட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 1 crore, செகண்ட் ரேங்க் 1 crore மாதிரி ஒரு 11 பேர் வந்து 1 crore வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதோட ரேங்க்ஸை வந்து லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் போக போக. அதாவது 51th ரேங்க் இருக்கவங்களுக்கு ஒன்லி 20,000 தான். ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees, 90 rupees அந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இப்போ 8 lakh வரைக்கும் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees இருக்கு 25,000ல இருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 63% வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ரைஸிங் அமௌண்ட் வந்து கிடைக்கும். மீதி பேருக்கு கிடைக்காது. அதாவது போட்ட மணியை கூட எடுக்க முடியாம போயிடும். ஸோ அதனால ட்ரீம் லெவன் ஆடும்போது கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேட்சை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டீம்ல மேக்ஸிமம் 10 பேரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து நீங்க ஒரு 10 பேரை சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 22 பிளேயர்ஸ்ல கரெக்டா 11 பிளேயர்ஸை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி சூஸ் பண்ணணும். அதாவது அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து டாஸுக்கு முன்னாடியே நீங்க டீமை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டாஸுக்கு அப்புறம் லாக் ஆயிடும். ஸோ டாஸ் அப்போ 22 பேர் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 22 பிளேயர்ஸ்ல நீங்க கரெக்டா 11 பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். எந்த பிளேயர் வந்து அதிக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு. அந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூஸ் பண்ண 11 பிளேயர்ஸுமே அதிக ஸ்கோர் பண்ணியிருந்தா நீங்க வந்து வின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம 11 பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க சூஸ் பண்ணணும் இதுவுமே. ஸோ ப்ராபபிலிட்டியில பாத்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் நீங்க எக்ஸாக்டா சூஸ் பண்ணிட்ட அப்புறம் கேப்டனுக்கு வந்து இன்டூ 2 பாயிண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி வந்து ஒரு 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணா 100 இன்டூ 2 ஆகும். ஸோ 200 ஆயிடும். டூப்ளசி வந்து 100 இன்டூ 1.5 போடும்போது ஸோ டெஃபினட்டா வந்து 150 ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டான பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம பேக்கப் பிளேயர் வந்து எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கப் பிளேயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ் டைம்ல வந்து நீங்க அவைலபிலிட்டியா இல்லை, எங்கேயாவது வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து எடிட் பண்ண முடியாது டீமை. ஸோ இந்த பேக்கப் பிளேயர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஆட் ஆயிடும். பேக்கப் பிளேயர் எப்படி வந்து ஆட் பண்றதுன்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தனி ஒரு வீடியோல பேசியிருக்கேன். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இந்த கான்டெஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டெஸ்ட்ல ஒரு கான்டெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின்ட் வித் ஒன் டீம் இருக்கு, டீம் ஒன். ஓகேவா? அதாவது ஸோ அந்த டீம் ஒன்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட் போறப்போ வந்து மை டீம்ல ஒரு டீம் ஆட் ஆயிருக்கு. இன்கேஸ் இப்போ வந்து நான் இன்னொரு டீம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸோ அது வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் செகண்ட் டீம்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸை சூஸ் பண்றேன். ஏன்னா எந்த மேட்சுமே நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் டேல என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு மேக்ஸ்வெல் அவுட் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால நான் இன்னொரு டீமும் கிரியேட் பண்ணி இன்னும் சேம் கான்டெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ண போறேன். ஸோ அகைன் இப்போ நம்ம வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ பேட்ஸ்மேன் வைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நான் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஸோ அகைன் நான் வேற பிளேயர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சூஸ் பண்ணிட்ட அப்புறம் நான் பேக்கப் வந்து சூஸ் பண்றேன். ஒன்ஸ் நான் பேக்கப்ஸ் வந்து ஒரு 4 பேர் சூஸ் பண்ணோன்னா இன்கேஸ் டாஸ் அப்போ அவைலபிலிட்டியில் இல்லைன்னா பிளேயர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடும் பேக்கப்ல சூஸ் பண்ண பிளேயர்ஸ். அதனால வரி பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மை கான்டெஸ்ட்னு இருக்கா, அந்த கான்டெஸ்ட்ல வந்து நம்ம அகைன் ஜாயின் கொடுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 59 rupees இருக்க இடத்துல 34 இருக்கு. அகைன் எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு செகண்ட் மேட்சுக்குமே. ஸோ இப்போ நான் வந்து ஜாயின் பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா 24 rupees வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை டீம்ஸ்ல 2 டீம் இருக்கு. டீம் 1, டீம் 2. இது 2மே வந்து ஒரே கான்டெஸ்ட்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடுல குரு அண்ட் ஸ்டாட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்க டீமை நீங்க டைரக்டாவே பிக் பண்ணிக்கலாம். பிக் திஸ் டீம்னு குடுங்க. டைரக்ட்டா அவங்க சூஸ் பண்ணது எல்லாமே ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் குடுத்துட்டேன். நான் சேவ் குடுக்குறேன். குடுத்த உடனே நியூ டீம்ன்றத கன்ஃபார்ம் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டீமே வந்து நம்மளுக்கு T3ல ஆட் ஆயிடுச்சு. இத வந்து நீங்க கான்டெஸ்ட்ல ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கான்டெஸ்ட்ல இவ்ளோ லிஸ்ட்ஸ் இருக்கு. எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீயா ட்ரீம் லெவல்ல ஆட முடியுமான்னு கேட்டா, நீங்க கடைசில ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஃப்ரீ கான்டெஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அங்க வந்து போங்க. போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வியூ ஆல் இருக்கு. வியூ ஆல் வந்து குடுங்க. இந்த வியூ ஆல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசில போனீங்கன்னா, 10,000 ஸ்பாட்ஸ் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டீம் வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீம வந்து நீங்க ஃப்ரீ கான்டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்றீங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஒரு 2, 3 மேட்ச் உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே. இப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேஷன் ஆகுன்றத நம்ம பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் தவிர 25 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு விக்கெட் எடுத்தா. இப்போ செஞ்சுரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் 16 அப்புறம் 5 விக்கெட்க்கு வந்து 16. இப்போ பேட்ஸ்மேன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ரன்ஸ்க்குமே 1, 1 ரன் ஏறும். 6க்கு வந்து 2, 30 ரன்னுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி லைனா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட், 4 விக்கெட்டுக்கு சம் பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. அப்புறம் மெய்டன் ஓவருக்கு 12. அப்புறம் எக்கனாமி ரேட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான எக்கனாமி ரேட்டா தான் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபீல்டிங்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளியராவே பார்த்தாச்சு. ட்ரீம் லெவன் வந்து எப்படி ஒரு டீம கிரியேட் பண்ணி விளையாடுறதுன்றது. அதாவது பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் பொறுத்தவரைக்கும் நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 1 crore வின் பண்றது எப்படி அப்படின்னு நெறைய வீடியோஸ் இருக்கும். பட் அது எதுவுமே நம்பாதீங்க. ஏன்னா ட்ரீம் லெவன் பொறுத்தவரைக்கும் என்டையர்லி உங்களோட அந்த பர்ட்டிகுலர் டேவோட லக் தான். இந்த 11 பிளேயர்ஸுமே விளையாடுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்ல. 22ல 11 பிளேயர்ஸ சூஸ் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஸோ 22ல 11 பிளேயர்ஸ் சூஸ் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்ல. ஸோ என்டையர்லி லக் தான். அதனால நெறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பர்ட்டிகுலர் ஐபிஎல்ல ஜஸ்ட் நான் ஒரு ₹200 300 இன்வெஸ்ட் பண்ணுனேன். அதனால எனக்கு பெரிய லாஸ் இல்லன்னு நினைக்கிறவங்க வந்து விளையாடிக்கலாம். ஸோ அத தாண்டி பெரிய அமௌண்ட் எல்லாம் போட்டு இதுல விளையாடி மணிய லூஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ.